ஃபர்ஸ்ட் ப்ரீமிசஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும். அப்போ ப்ரீமிசஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ கலெக்ஷனாக ப்ரீமிசஸ் இருக்கோ நமக்கு எது ஃபர்ஸ்ட் தேவையோ அந்த ப்ரீமிசஸ்லாம் வந்து நீ இன்ட்ரடியூஸ் பண்ணணும். P1 P2 ஆர்டர் மாற்றி கூட இருக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு எது ட்ரூவாக வேணுமோ அந்த ப்ரீமிசஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அந்த இன்ட்ரடியூஸ் பண்ண பின்னாடி என்ன சொல்றாங்கன்னா எதுக்கு வந்து இது ஈக்குவல் டாட்டாலஜியா இருக்குது. டீங்கிறது வந்து இது ப்ரீமிசஸ், டீங்கிறது ப்ரீமிசஸ், டீங்கிறது டாட்டாலஜி. எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த ப்ரீமியஸ்ல இருக்கிற எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து டாட்டாலஜியா நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதை ஃபர்ஸ்ட் நீ டெரிவேஷனா கொண்டு வா. கலெக்ஷனா கூட இருக்கலாம், ஒரு சிங்கிள் ப்ரீமியஸா இருக்கலாம், இல்ல கலெக்ஷனா ப்ரீமியஸ் கூட நீங்க எடுத்துட்டு நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்ணுங்க. அதை சொல்றாங்க ஒன் ஆர் மோர், எனி ஒன் ஆர் மோர் ப்ரீமிசஸ் எடுத்துக்கிட்டு ஃபார்முலா டெரைவ் பண்ணுங்க. அப்போ ஃபார்முலா டெரைவ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன இருக்கணும், டாட்டாலஜி சாட்டிஸ்ஃபை ஆகும். அந்த மாதிரி டெரைவ் பண்றதா வந்து நம்மளுக்கு என்னது ரூல் டி. ரூல் டிங்கிறது என்னது கலெக்ஷன் ஆஃப் த ப்ரீமிசஸ். அப்போ ஒன் பை ஒன் இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க. ரூல் டிங்கிறது என்னது ஃபார்முலா இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அது டாட்டாலஜி, அதாவது ஃபார்முலா இன்ட்ரடியூஸ் பண்ணுறது இல்லை, ரெண்டுமே ப்ரூவா இருந்தது டாட்டாலஜியா இருக்கும். சரிங்களா, ஒரு சைடு ப்ரூவ் ஒரு சைடு ப்ரூவ் இல்லை, இஸ் நாட் ஏ டாட்டாலஜி. அப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து டாட்டாலஜியா கேஸா ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். அப்படி இருக்கிறது இன்ட்ரடியூஸ் பண்றீங்க, மேபி கலெக்ஷன் ப்ரீமிசஸோ இல்லை சிங்கிள் ப்ரீமிசஸோ இன்ட்ரடியூஸ் பண்றீங்க. அதுக்கப்புறம் ரூல் சிபின்னு என்னது, சிபின்னா கன்க்ளூஷன் ப்ரீமிசஸ். அப்போ நம்மளுக்கு என்னது கன்க்ளூஷன் என்ன கிடைக்க வேணும். ஸோ வேர்ல்டு கப் வின் பண்ணுறாங்கிறது மீனிங் என்ன, ஃபர்ஸ்ட் வந்து டீம் ஃப்ரேம் பண்ணுவாங்கிறது ஒரு ப்ரீமிசஸ். அந்த டீம் ஃப்ரேம் பண்ணிட்டு அது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பில்டிங் செட் பண்ணிட்டு அது பிளான் பண்ணுங்கிறது அடுத்த ப்ரீமியஸ். ஓகேங்களா, பிளான் பண்ணிட்டு அந்த பிளான் பண்ணி அதில் செட் பண்ணி பவுலிங் அண்ட் பேட்டிங்கில் செட் பண்ணி நம்ம ரன் பண்ணுறதுங்கிறது ஒவ்வொரு ஆர்குமெண்ட்டுமே ஒவ்வொரு ப்ரீமிசஸ். நிறையா ப்ரீமிசஸ் இருக்கும், ஒவ்வொரு ஆர்குமெண்ட்டுமே ஒவ்வொரு ப்ரீமிசஸ். அப்போ இதுலேருந்து நம்ம எடுத்து நம்ம ப்ராப்ளத்தை ரன் பண்ணி நம்மளுக்கு வந்து கன்க்ளூஷன் கிடைக்கிறது என்ன இருக்கணும், கன்க்ளூஷன் வந்து வேர்ல்டு கப் வின் ஆகும். சரிங்களா, வேர்ல்டு கப் வின் ஆகும். சப்போஸ் வேர்ல்டு கப் வின் ஆகலைன்னா இதில் எங்கேயும் ஃபால்ட் நடந்தது, அந்த ஃபால்ட்டை வந்து அனலைஸ் பண்ணி பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து ரூல்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். கண்டிப்பாக வேர்ல்டு கப் வின் ஆகலாம், வின் ஆகாம போகலாம். அப்போ வின் ஆச்சுன்னா ஓகே, நம்மளுடைய ப்ரிமிசஸ் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கரெக்டான வேலை போகுது. சப்போஸ் லாஸ் ஆச்சு, அதாவது வின் ஆகலை அப்படின்னா அப்போ நம்ம கன்க்ளூஷனோட ப்ரிமிசஸ் வரல, அப்போ எங்கே மிஸ்டேக் ஆயிடுது. அப்போ 11 பிளேயர்ஸ் இருக்கிறாங்கன்னா 11 பிளேயர்ஸும் வந்து நம்ம கான்ஃபிடென்ட்டாக கரெக்டான வேலை போனால் மட்டும்தான் நம்மளுடைய ஒரு அளவுக்கு கிடைக்கும். யாராவது 2-3 பிளேயர் கேட்ச் விடுறதோ இல்லை வேற ஏதாச்சும் பவுலிங்கில் சொதப்படுறதோ இல்லை ஃபீல்டிங்கில் சொதப்படுறதோ இருந்ததுன்னா நம்மளுடைய மேட்ச் வந்து வின்னிங் ஆகிறது நம்ம டிஃபிகல்ட் ஆகிடும். ஸோ அதை ஒவ்வொன்றும் ஃப்ரேம் பண்ணி செட் பண்ணணும். அதான் சொல்கிறேன், டாட்டாலஜியோட ஃப்ரேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார்முலா செட் பண்ணிவிட்டு கன்க்ளூஷன் ஃப்ரேம் கிடச்சிச்சுன்னா இஸ் கால்ட் ஏ வேலிட் ஸ்டேட்மெண்ட். அண்ட் இதுதான் நம்மளுடைய ரூல்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸோட 3 கேசஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, ப்ரீமிசஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. ரெண்டாவது கேஸ் என்ன பண்ணுறீங்க, அந்த கலெக்ஷன் ஆஃப் ப்ரீமிசஸ் வச்சுக்கிட்டு நாம் வந்து டாட்டாலஜி ஃபார்முலா இருக்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்து டாட்டாலஜி கிடைக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணுறோம். மூணாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏம் என்ன, கன்க்ளூஷன் என்ன, இந்த ப்ரீமிசஸில் வச்சுட்டு அந்த கன்க்ளூஷன்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணி வருதான் செக் பண்ணுறீங்க. ஸோ வந்துச்சுன்னா இஸ் அ வேலிட் ப்ரீமிசஸ், அதர்வைஸ் இஸ் நாட் ஏ வேலிட் ப்ரீமிசஸ். ஸோ இதை வச்சு தான் நம்ம ஃப்ரேம் பண்ணுறோம்.